வணக்கம். நம்ம உலகத்தோட சோர்ஸ் கோட் தேடுற இந்த பிரபஞ்ச பயணத்துக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். காலம், இடம் இதெல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடியே இந்த பிரபஞ்சத்துல மறைஞ்சிருந்த அந்த பிரம்மாண்டமான சக்தி எதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? நம்ம வாழ்ற இந்த யதார்த்தத்தை உருவாக்குன அந்த எல்லையற்ற படைப்பாளியை நம்ம எப்படி பார்க்கறோம்னு முதல்ல புரிஞ்சுக்குவோம். உலகம் முழுக்கவே இந்த சக்திய பிரபஞ்சத்தையே இயக்கும் ஒரு உன்னத இருப்பாக மக்கள் கொண்டாடுறாங்க. இந்த சக்தி எதையும் சார்ந்திருக்காது. இது எல்லாம் அறிந்த சர்வ வல்லமை பொருந்திய ஒரு முடிவற்ற ஆற்றல். சரி, காலத்துக்கே அப்பாற்பட்டு தன்னிச்சையா இயங்குற இந்த பிரபஞ்ச சக்தியோட உண்மையான தன்மைதான் என்ன? இதுக்கு தொடக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. இது ஒரு எல்லையற்ற அருவமான சக்தி அப்படின்னு சொல்றாங்க. இந்த சக்தி சும்மா இருக்கு. இது இயங்குறதுக்கு வேற எந்த ஒரு விஷயத்தையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியமே இல்ல. இந்த உருவமற்ற பிரபஞ்ச ரகசியத்தை பல்வேறு ஆன்மீக மரபுகள் எப்படி டீகோடு பண்ணிருக்காங்கன்னு இப்ப பாப்போம். உதாரணத்துக்கு, கிறிஸ்தவத்துல இந்த ஒரே கடவுள பிதா, குமாரன், பரிசுத்த ஆவின்னு 3 பரிமாணங்கள்ல பாக்குறாங்க. அதுவே ஹிந்து மதத்துல எல்லா படைப்புகளுக்கும் பின்னாடி அதிர்வடையும் பிரம்மம் அப்படிங்கிற எல்லையற்ற உருவமற்ற சக்தியா இத கருதுறாங்க. சிலர் இத நம்ம மேல அன்பு கொண்ட ஒரு வழிகாட்டியா பாக்குறாங்க. வேறு சிலர் இத ஈர்த்தியோட ஒருங்கிணைந்த சக்தியா பாக்குறாங்க. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி எழும்புது. பிரம்மாண்டமான இந்த உன்னத சக்தி உண்மையில ஏன் இயங்கணும்? அதோட நோக்கம்தான் என்ன? பிரபஞ்சத்தை உருவாக்கி சத்தியத்தையும் அழகையும் நிலைநிறுத்துற ஒரு மாபெரும் தெய்வீக திட்டத்தை நிறைவேற்றுவதுதான் இதோட நோக்கமா கருதப்படுது. சரிங்க, கற்பனைக்கு எட்டாத இந்த பிரபஞ்ச கட்டமைப்பு நம்ம அன்றாக வாழ்க்கையோட எப்படி தொடர்பு கொள்ளுதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? மனுஷங்க தங்களுக்கான அகங்காரத்தை உடைக்க இந்த வாழ்க்கையை ஒரு பிரபஞ்ச பயிற்சி முகாம் மாதிரி செயல்படுதுன்னு சிலர் சொல்றாங்க. நம்ம ஈகோவை விடுறது மூலமா மட்டும்தான் தூய்மையான அன்பால நம்ம ஒருத்தருக்கொருத்தர் ஆழமா இணைய முடியும். இந்த எல்லையற்ற பிரபஞ்சத்தோட உங்களை இணைச்சுக்க, உங்களோட அகங்காரத்தை உடைச்சு வெளிவர நீங்க தயாரா இருக்கீங்களா?